Hey guys, welcome back to my channel. So in this video I am going to share you a full day routine, but before that I want to thank you all because நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட 2 மினி vlog எல்லாத்துக்குமே வந்து உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் திஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 5:40க்கு எழுந்திரிச்சேன். நான் வந்து ஒரு 4 days கண்டினியூஸாகவோ இல்லை 5 days கண்டினியூஸாகவோ வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்தேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து எனக்கு பல்ப் யூஸ் போயிடும். நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவேன். எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான் ஸ்கூலில் வந்து இல்லை காலேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. எப்போ தூக்கம் வருதோ தூங்குவேன், எப்போ முழிப்பு வருதோ முழிச்சிடுவேன், எப்போ படிக்க தோணுதோ படிப்பேன், எப்போ வேலை பார்க்கணும்னு தோணுதோ பார்ப்பேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸான ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து என் உடம்புக்கு எது செட் ஆகுது, எந்த டைமுக்கு எழுந்திரிச்சா நம்மளுக்கு வந்து கரெக்டாக படிக்க டைம்லாம் மேனேஜ் பண்ண முடியுது, இது எல்லாமே நான் பார்த்துட்ருக்கிறதுனால டெய்லியும் வந்து நான் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி என்னையே வந்து நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து 5:40க்கு முழிப்பு வந்துச்சு. ஸோ எழுந்ததுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்து முடித்ததுக்கப்புறமா பாதாம் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து வீட்டில் இருந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு மாடு வந்தது, அதுக்கு வந்து அம்மா கொடுக்க சொன்னாங்க, அது கொடுத்தேன். ஷார்ட் ஹேண்ட் எழுதினேன் உட்காந்து காலையிலேயே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ஊருக்கு போனாங்க அப்படின்னாலே நான் என்னை வந்து பார்த்துக்கவே மாட்டேன். மோஸ்ட்லி நான் பார்த்துக்கவே மாட்டேன். ரொம்ப ரேர் தான் வந்து நான் எனக்காக ஏதாவது செய்வேன். அந்த வகையில் வந்து என் தலை ஃபுல்லாக ரொம்ப எண்ணெய் தேய்க்காமல் ட்ரையாக டேண்ட்ரஃப் வந்துருச்சு. அம்மா வந்து அனைத்து வகையான மூலிகையையும் போட்டு ரொம்ப நல்ல ஒரு ஹேர் பேக் வந்து போட்டு விட்டாங்க. நம்ம என்ன தான் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டாலும், தனியாக இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாலும், அம்மா அப்படின்றவங்க ஒருத்தவங்க வர்ற வரைக்கும் ஒரு 100% கேர் வந்து கிடைக்காது. அதனால் இன்றைக்கி வந்து அம்மா தயவு செஞ்சு ஏதாவது தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி இதை தேய்ச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சுட்டு உட்காந்து படித்தேன். என் இன்ஸ்டியூட்டில் வந்து மறுபடியும் கிளாஸஸ்லாம் ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சியோட கிளாஸஸும் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இப்போ தான் வந்து மெயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ மெயின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு முக்கியமானது ஆன்சர் ரைட்டிங். அதுக்கு வந்து டெய்லியும் கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அங்கேயே அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. நான் வந்து ஆஃப்லைனில் போகலை, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால. ஸோ ஆன்லைனில் கொஷின் கொடுத்து டைம் கொடுக்குறப்போ நான் வீட்டிலையே வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சரையோ இல்லை கூகுள் பண்ணி படிச்சுட்டோ வந்து நான் எழுதுகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து ஆன்சர் சுத்தமாக எழுத வராது, ஒரு வேர்டு கூட எழுத வராது எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் மீ. இப்போயும் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிகினர், இப்போ தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கேன் ஆஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுல. ஸோ நான் வந்து இப்படி தான் என்னோடய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. நீங்களும் வந்து ஆன்சர் ரைட்டிங் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னோட சேர்ந்து என்னமாவது கொஷின் எடுத்து வச்சு கூகுள் பண்ணி அதை உட்காந்து ஸ்கூல் மாதிரியோ காலேஜ் மாதிரியோ அந்த கொஷினுக்கான ஆன்சரை சர்ச் பண்ணியாவது படிச்சுட்டு எழுதுங்க. பேனாவை பிடிச்சி எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு 10-15 ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கண்டிப்பாக வந்துரும்னு நம்புவோம். ஓகே, ஸோ நீங்களும் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆன்சர் எடுத்து எழுதி பாருங்கள். டெய்லியும் அட்லீஸ்ட் மினிமம் 2 ஆன்சராவது எழுதி பாருங்கள். அப்போ தான் மெயின்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் எழுதுறது கஷ்டம்தான், ஐ நோ தட். பட் ஆஸ் அ பிகினர் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் சம்திங். நம்ம வந்து எழுதி ஆரம்பிக்கவே செஞ்சே ஆகணும். ஸோ இதை வந்து நான் எழுதுனதுக்கப்புறமா என்னோடய இந்தியன் பாலிட்டி புக் எடுத்து படித்தேன். ஸோ வந்து கிளாஸஸோட ஸ்கெட்யூல் வந்து அமுச்சிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து படிக்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி பாலிட்டியோட பார்லிமெண்ட் சாப்டர் தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் தி வேஸ்ட் சாப்டர்ஸ் இன் லக்ஷ்மிகாந்த் புக்னு கூட சொல்லலாம். நான் வந்து ஒரு 2 டேஸாக படிச்சுட்ருக்கேன் இந்த சாப்டரு. பட் வந்து அதை படித்து முடிக்க முடியல. நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், பட் வந்து இப்போ படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 2 பாயிண்ட் வந்து புதுசாக தான் இருக்கும். இது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே, நாட் ஒன்லி ஃபார் பாலிட்டி. ஸோ பட் பாலிட்டிங்கிறது வந்து நம்ம படிக்க வந்து நிறைய நாலேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த பார்லிமெண்ட் சாப்டரில் வந்து எஸ்பெஷலாக பர்டிகுலராக பார்த்திங்கன்னா லோக்சபா ராஜ்யசபாவோட தனித்தனியான பவர்ஸு, பில்ஸு, மோஷன்ஸு, ரெசல்யூஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் எப்படி பாஸ் பண்ணுவாங்க,
அதுக்கப்புறம் லோக்சபாவோட தனி பவர்ஸ் என்ன, ஸ்பீக்கர் யார், சேர்மேன் யார், அதுக்கப்புறம் வந்து ப்ரோடம் ஸ்பீக்கர்னா என்ன, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸு கீழே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கிளியர் கட்டாக படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் பார்லிமெண்ட் சாப்டர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இன் இந்தியன் பாலிட்டி. ஸோ அது படித்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நான் தலையில் தேய்ச்சி வச்சுருந்ததெல்லாம் ஒரு 2 மணி நேரம் அலசி அதெல்லாம் குளித்ததுக்கப்புறமா நான் வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டேன். என்னோடய டைப் ரைட்டிங் கிளாஸ் டைமிங் வந்து மார்னிங் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் யூபிஎஸ்சியோட கிளாஸஸ் வந்து எனக்கு ஈவினிங் வருது. ஸோ அதனால் இது வந்து மார்னிங் நம்ம போனால் தான் வந்து இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மார்னிங் கிளாஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ 12 to 1 வந்து நான் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா 4 o'clock போல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்மா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. இந்த பன் வந்து எத்தனை பேருக்கு மெமரிஸாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் டீ கடையிலலாம் வைப்பாங்க. 3 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்குலாம் இந்த பன் வைப்பாங்க. இப்போ வந்து ஒரு பன் 5 rupees விற்கிறாங்க. இது வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு ஒரு பாக்கெட்டு. அதை வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எம்எஸ்எம்இ பற்றின ஒரு கொஷின் கொடுத்தாங்க, இந்த டாபிக் ஆஃப் இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ அந்த ஆன்சர் வந்து எழுதினேன். ஒவ்வொரு ஆன்சரும் எழுதிட்டு அவங்க வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி நம்ம மெயில் ஐடிக்கு ரீசென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படின்றதுனால அம்மா அவங்களோட வழக்கமான பூஜையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து வீடு ஃபுல்லாக 2 புரட்டி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் பண்ணி எல்லா இடமும் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கு போல் இந்த வீடை பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணாங்க. நானும் வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு நல்ல படிப்பு கூட ஆண்டவான் வேண்டிட்டு மறுபடியும் வந்து படிக்க உட்காந்துட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து வந்து நான் ஷார்ட் ஹேண்ட் வந்து ப்ராக்டிஸே பண்ணலை. இப்போ தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் யூபிஎஸ்சி பண்ணேன். ஸோ ஈவினிங் அப்புறமா வந்து ஷார்ட் ஹேண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ட் ஹேண்டில் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். நான் இப்போ தான் அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். எக்ஸாம் எழுதுகிறப்போ பண்ணேன், பட் வந்து இடையில கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ வந்து என்ன அந்த ரொட்டீன் அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டியும் ஒரு பேசேஜ் போட்டு ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறம் நம்மளோட ஓன் ஸ்ட்ரோக்ஸை பார்த்து இங்கிலீஷில் ஓரலாக படித்து பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம என்னென்ன ஸ்ட்ரோக்ஸை வந்து அந்த டிக்டேட் பண்ணும்போது அவசரத்தில் எப்படி போடுறோம் அதை வந்து நம்ம எக்ஸாமில் போனதுக்கப்புறமும் நம்ம கரெக்டாக ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எல்லாருமே மறக்காமல் தயவு செஞ்சு பண்ணுங்கள். நான் வந்து எப்படின்னா ஒரு பேசேஜ் படிக்கிறேன் அப்படின்னா அதை கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் படிப்பேன். ஸோ தப்பாக எழுதினாலும் இந்த பேசேஜை படித்து பாருங்கள். டைம் வந்து இப்போ என்ன ஆகுது தெரியுமா, கிட்டத்தட்ட 10 o'clock ஆக போகுது. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும்னு ஃபுல்லாக காமிக்கலைன்னா கூட நான் வந்து பண்ண மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ டெஃபினெட்லி டூ தட். அண்ட் நான் இப்போ வந்து ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றியும் வந்து நான் எப்படி என்னோடது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இஃப் யூ ஆல்சோ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆன்சர் ரைட்டிங், please yes in the comment below. And if you like this video, do like, share and subscribe to my channel as I always said. And that's it. See you all in my next video. Bye.